இப்போ பேரை மாற்றிட்டாங்க. கேரளம்ல மீண்டும் ஒரு பெண்ணுனால ஒரு ஆணுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி கொச்சியில் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஃபேக் ஐடிலாம் இல்லை, ஒரு நார்மல் ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தவொன்னு நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. நம்ம இதில் ஏதாவது ஒரு மிஸ் கால் வந்தாலே திரும்பி கால் பண்ணி யார் நீங்கள் அப்படின்னு கேட்குற பசங்க தான் நம்ம. இந்த மாதிரி மெசேஜ் வந்தோடனே இவரும் அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மாதமாகவே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி ஆசை வார்த்தைகள் பேசுறது, ஒரு லவ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசினதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங்கை போடுவோன்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி 22ஆம் தேதி பிப்ரவரி சொல்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனால் வந்து பேச முடியாது. ஸோ அவங்க வந்து நார்மலாக ஒரு மீட்டிங் மாதிரி பிளான் பண்ணி பீச்சில் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, பீச்லாம் வந்தனா கொஞ்சம் பப்ளிக் பிளேஸு, எங்கள் வீட்டில் நான் மாட்டிப்பேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் இருக்குது, நம்ம அங்கே வேணால் கொஞ்ச நேரம் தனிமையில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவர் ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு போய் 2 பேரும் மீட் பண்ண போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்திருக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பாத்ரூம்லேருந்து ஒரு 2 பசங்க வரானுங்க. அப்புறம் பக்கத்து ரூம்லேருந்து 2 பசங்க வராங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ரிலேஸ் ஆகுது, ஓகே இது நார்மல் கான்வர்சேஷன் இல்லை, இவங்க வந்து என்னை ட்ராப் பண்ணியிருக்காங்க, இந்த ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னை வந்து சிக்க வச்சிருக்காங்கன்னு. இந்த 4 பேர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட நீ கொஞ்சம் செக்ஷுவலாக இரு, அதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை போட்டு மிரட்டியிருக்காரு. அவர் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எங்கே போகிற, காசு இருந்தால் கூட நான் அவரை போட்டு அடித்து அவர் ஃபோனில் பேலன்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தோன்னா ஒரு நார்மல் ஸ்விக்கி டிரைவர் அந்த மாதிரி. ஸோ அவர்கிட்ட பெருசாக அமௌண்ட் எதுவும் இல்லைனோடனே அவர் பர்ஸெல்லாம் செக் பண்ணி அவர் பர்ஸில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு கார்டெல்லாம் எடுத்து அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. எப்படி அடிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 24ஆம் தேதி போய் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கும்பலை பிடிக்கிறாங்க. இவரோட சேட் கான்வர்சேஷன் அந்த சிசிடிவி கேமராலாம் வச்சு ஒரு 1 to 2 ஹவர்ஸ்லேயே அவங்கள லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த பொண்ணு பேசினதா இவர்கிட்ட பேசினது பாதி நேரம் இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுவானா, ஏய் குர்ரி அவங்ககிட்ட நான் சேட் பண்ணுறேன்னு பாதி நேரம் இந்த மாதிரி சேட் பண்ணி சரி இவங்ககிட்ட ஏதாவது நம்ம கரப்போன்னு சொல்லி இவனுங்க 4 பேரும் பிளான் பண்ணி இந்த பொண்ணை வச்சு பிளான் பண்ணி அழகாக லாக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் கேஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆனதில் இந்த 4 பசங்களுக்கு வந்து ஆயிருக்கு. மேக்ஸிமம் இந்த ட்ரக் கேஸ்லலாம் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் கொச்சியில் வந்து இப்போ ட்ரக் கேஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பயங்கரமாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் போலீஸ் சொல்கிற மாதிரி ஆக்ஷன் எடுப்போம். இப்போ அவங்க 5 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் இருக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அவர் வந்து பேச முடியாது. ஸோ அவருக்கு ஸ்பெஷலாக அந்த டீமை வச்சு அவர் என்ன கன்வே பண்ண வராருன்ற மாதிரி இப்போ அந்த கேஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.